கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பங்களும் தொடர்ந்து உங்களுக்கு நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல சுக்கிரனும் உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கிறார். அதுவும் தேவையில்லாத ஒரு வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால நிதி நிலையில உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாகவே ஏற்படும். நிதி நிலையில பாதிப்புகள் ஏற்படுவதனால நீங்க எவ்வளவுதான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சாலும் சரி, அதை உங்களால அனுபவிக்க முடியாது. உங்களிடமிருந்து அது ஏதாவது நோய் நொடிக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு செலவுக்கோ நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். சுக்கிரன் உங்களுடைய வீட்டுல 4 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு சொந்தக்காரராக கடகம் ராசியில அமர்ந்திருக்கிறார். 11ஆம் வீடு பாதகஸ்தானமாகவும் 4ஆம் வீடு கேந்திர ஸ்தானமாகவும் இருக்குது. இதனால சுக்கிரன் ஒரு தோஷமான ஒரு கிரகமாக இந்த ஒரு நேரத்தில் கடகம் ராசியில உங்களுடைய ராசியில இவர் அமர்ந்திருக்கிறார். 2 வீடுகளும் முக்கியமான சில விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடாக உங்களுடைய ராசியில் இருக்கிறது. பொதுவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு தீங்கானது கெட்டு போனா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஆனா அது எப்பொழுது கெட்டு போகும் அப்படிங்கிறது தெரியாது. அது எப்பொழுது கெட்டு போகுதோ அது அப்பொழுது மட்டும்தான் இந்த சுக்கிரனால் உங்களுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்கும். சுக்கிரன் கெட்டு போனால் பாதகாதிபதி கெடுவதுடன் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த சுக்கிரன் எப்பொழுது கெட்டு போதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நல்ல ஒரு தேர்ச்சியானது கிடைக்கும். ஆனா இப்படி உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக வந்துச்சு அப்படின்னா நிதி நிலையில தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்பட தூண்டும். நிதி நிலைகள்ல பிரச்சனை ஏற்படும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களும் சரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களும் சரி, அது உங்க கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல சுக்கிரன் பலத்துடன் இருக்கு. இதனால உங்களுடைய உடல் நலத்துல தேவையில்லாத பாதிப்புகள் இந்த ஒரு நேரத்துல ஏற்பட தூண்டும். இதனால் மிக பெரிய அளவுல பிரச்சனைகள் உங்களுடைய உடல் ரீதியாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக ஏற்படும். முடிந்த அளவிற்கு பணப்பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். அதை எப்படி உங்களால் சமாளிக்க முடியுமோ அந்த அளவிற்கு சமாளித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்பட தூண்டும். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தை பொறுத்த அளவுக்கு தம்பதிகள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இந்த ஒரு நாள்ல நீங்க புரிந்து கொண்டு நடந்து கொள்வீங்க. ஒருவருக்கொருவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுக்காம அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம விடுபட முடியும், அதற்காண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒருவருக்கொருவர் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாள் கடகம் ராசி தம்பதிகளுக்கு கட்டாயம் விளங்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க ஏதாவது வாகனம் வாங்கியிருக்கீங்க, வாகனத்தை வச்சு நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு அந்த வாகனத்தின் மூலியமா ஏதாவது பராமரிப்பு செலவு கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட தூண்டும். டயர் மாத்துறதாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன கோளாறுகள் உங்களுடைய வாகனத்துல இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படும். இதனால் உங்க கையில இருக்கக்கூடிய பணமும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கையிலிருந்து இழக்கக்கூடிய சூழ்நிலையும் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். இந்த ஒரு நேரத்துல வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அது நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு நபரை பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்துல நீங்க வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்துடன் சென்றாலும் சரி, நீங்கள் மட்டுமோ யாராவது ஒருவர் கட்டாயமாக நீங்க வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்க செய்யணும். நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் ஆச்சுன்னு தெரியாது. இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல இனி வருகின்ற இந்த சிவராத்திரியிலாவது நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு கட்டாயம் செல்லுங்க. குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பத்துடன் செல்லுங்க. சென்று விட்டு குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அதுவும் குடும்பத்துடன் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யும் பொழுது அதிக அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நடக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்க குலதெய்வத்தோட காலடி மண்ணுன்னு கேட்டீங்கன்னா அங்க கூறுவாங்க. அந்த காலடி மண்ணை ஒரு சிவப்பு நிற துணியில எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை உங்களுடைய வீட்டு வாசப்படியில உட்பக்கமா நீங்க கட்டி விடுங்க. இதை ஒரு
48 நாளுக்கு கட்டி அது தினமும் நீங்க வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்து அந்த காலடி மண், உங்களுடைய குலதெய்வம் கோயிலிருந்து இட்டு வந்த காலடி மண் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவிற்கு குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்க உள்ள பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானமோ ஏதாவது ஒரு தானத்தை செய்யுங்க. ஏன் சக்கரை பொங்கலை வச்சு அங்க இருக்கிற அனைவருக்கும் கொடுங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன அன்னதானமோ ஏதாவது சாப்பாடு ரீதியா ஏதாவது ஒரு தானத்தை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் என அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பா. 48 நாட்கள் அந்த ஒரு காலடி மண்ணை உங்களுடைய வீட்டுல வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஓடுகின்ற நீரிலோ இல்லைன்னா தேங்கி இருக்கின்ற நீரிலோ சென்று இந்த ஒரு காலடி மண்ணை கரைத்து விடுங்கள். கண்டிப்பா இப்படி பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலம் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாட்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் சரி, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இது இத்தனை நாட்கள் வரை லாபம் அப்படிங்கிறதே பெரிதளவுல இருந்திருக்காது. அதே போல அதிக ஆர்டர்களும் உங்களை தேடி வந்திருக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்துல மார்க்கெட்லயே உங்க பேரை அனைவருமே கூறுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் அவ்வளவு கொடி கட்டி நீங்க பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகிறது. அனைத்து விதமான செயல்களிலும் இருந்து உங்களுக்கு ஆர்டர்கள் குவியுமா. உங்களால கொடுக்க முடியாத அளவிற்கு இந்த ஒரு நேரத்தில் ஆர்டர்கள் குவியக்கூடிய ஒரு நேரமாக கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்குகின்றது. கணினி துறையில் இருப்பவர்களுக்கு, அதாவது ஐடில வேலை பார்த்து கொண்டு இருப்பவங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சம்பள உயர்வானது கிடைக்கும். உயர் பதவியும் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். எனவே உங்க கூட இருப்பவங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்துல இருப்பவங்களும் இந்த ஒரு நேரத்துல உங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படுவார்கள். ஏன்னா சம்பள உயர்வும் உங்களுக்கு அதிகமாகிறது. இதனால உங்களுக்கு திருமணமும் கூடிய விரைவிலேயே நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உடல்நிலையும் உங்களுக்கு நீங்க நினைத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய உடல்நிலையிலிருந்து, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த உடல்நிலையிலிருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். குடும்பத்துல சுபிட்சம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும். கவலையை மனதிலிருந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அகற்ற வேண்டும். முடிந்த அளவிற்கு எங்க சென்று நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ, யார்கிட்ட பேசுனா சந்தோஷமா இருப்பீங்களோ அவங்ககிட்ட எல்லாம் பேசுங்க. அந்த செயல்களை எல்லாம் செய்யுங்க. முடிந்த அளவிற்கு உங்களுடைய மனசுல இருந்து உங்களுடைய கவலையை நீங்க நீக்கணும். அப்படி நீக்கினா மட்டும்தான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வந்து வெற்றி பெற முடியும். இல்லைன்னா அந்த கவலையை நினைச்சிட்டு நீங்க அப்படியே அமர்ந்து கொண்டே இருப்பீங்க. இதனால எந்த விதமான நல்ல காரியங்களையும் கலந்து கொள்ள முடியாது. எதுலேயும் உங்களுக்கு வெற்றியை அடைய முடியாது. நீங்க செய்கின்ற வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எதுலேயும் உங்களுடைய கவனத்தை உங்களால செலுத்த முடியாது. எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலையை நீங்க என்ன பண்ணுனா அதை வந்து மறப்பீங்களோ அதை பண்ணுங்க. கட்டாயமா இந்த ஒரு நாளானது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவங்களை நம்பி இந்த ஒரு நேரத்துல எந்த விதமான காரியங்களையும் நீங்க ஒப்படைக்க வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்களை நம்பி நீங்க எந்த விதமான செயல்களிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்களை நம்பி நீங்க ஏதாவது சில காரியங்களிலேயோ ஏதாவது எதிர்பார்த்ததையோ அவங்கள்ட்ட கூறுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுக்குத்தான் மிகப்பெரிய அளவுல உங்க பேரும் கெட்டுவிடும், உங்களுக்கு அவமானங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மற்றவங்களை நம்பாம எந்த விதமான செயல்களை செஞ்சாலும் நீங்களே இறங்கி செய்யுங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரு செயல்கள்ல வெற்றியானது கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைத்து நீங்க நினைத்த சில செயல்களையும் நீங்க நினைத்து வச்சிருந்திருப்பீங்க. இந்த செயல்களை எல்லாம் செய்யணும், இதெல்லாம் கூறணும் அப்படின்னா நமக்கு இதுக்கப்புறம் மிக பெரிய அளவுல மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அது சம்பந்தமா உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்க பேசுங்க. இந்த ஒரு நேரத்துல பேசுவது மூலியமா கண்டிப்பா உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய சொல்லுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல மாற்றமான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். சேமிப்புகள் மூலம் ஆதாயமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இந்த ஒரு நாள்ல உங்களை